கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக முதல்வர் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்து வரும் சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் உள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டுமின்றி அமமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓபிஎஸ் ஆதரவாளரும் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளருமான சின்னசாமி ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவரையும் அமைச்சர் சக்கரபாணி திமுக துண்டு அணிவித்து வரவேற்றார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டும் என புதியதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை வரவேற்றார். கடமை கல்வியும் கட்டுப்பாடு என்ற இயக்கத்திற்கு ஒரு கோட்பாடாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் 75 ஆண்டுக்கு மேலாக பராமரிக்க இன்றைக்கு இந்தியாவில் நாட்டுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய நல்லாட்சியில் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கின்ற மரியாதைக்குரிய காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் கேபிள் மரியாதை தொழிலாளர் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சோதரர் K.S. ஐயப்பன் அவர்களே சேர்ந்து கோபி பழனி லட்சுமணன் போன்ற இன்னைக்கு பாருங்க